முத்து யோசிக்கிறாரு. நம்ம எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்களே, யாரு தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது ரவியும் அப்ப கரெக்டா வராரு. முத்து, யாரு உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன். நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ஆளும் கிடையாது. நீ குடிச்சா எப்படி பேசுவானோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்து, நீயாச்சு நான் சொல்றத நம்புறியே, அதுவே பெரிய சந்தோஷம். அப்பாவும் நான் சொல்றத நம்பல, மீனாவும் நான் சொல்றத நம்பல. அவங்க நம்பாம என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரவி, அதெல்லாம் இப்ப விடு, அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. நம்ம இதை யாரு பண்ணதுன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை டெலீட் பண்ணால் மட்டும்தான் உன் மேலே இருக்க இந்த எல்லா பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லாமல் யார் இதை பண்ணாங்களோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை வாபஸ் பண்ணணும். அப்போ தான் நீ நிரந்தரமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். முதல்ல நாம் 2 பேரும் கிளம்பி அந்த பாருக்கு போவோம். அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவோம். அதிலிருந்து நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது சிட்டி தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபினான்ஸுக்கே போயிட்டு சிட்டியை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு 2 பேரும் சேர்ந்து சிட்டியை அடிக்கிறாங்க. ஆமாம், நீயும் உன் பொண்டாட்டியும் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்புடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் சொல்லி கேஸை வாபஸ் பண்ணு, அப்போ தான் என் மேலே இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிட்டி, நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என் உயிரே போனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரவியும் முத்துவும் சேர்ந்து சிட்டியை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார், இவருக்கும் எனக்கும் இந்த பகையில் இவர் இந்த மாதிரி என்னை சொல்கிறாரு, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இந்த வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, யார் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லை சார், இவன் தான் பண்ணான் அப்படின்னு சிசிடிவி கேமராவை போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அதை கேட்ட சிட்டி, சார், இவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பொய் பேசாதீங்க, நான் தான் குடிக்கவே இல்லையே, நான் குடிக்கவே இல்லையேன்னு எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்ட போலீஸு, யாரு தான் குடிச்சேன்னு ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் குடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க, உன் மேலே ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, உன்னால் ஈஸியாக இதில் வெளியே வர முடியாது, அதனால் கண்டிப்பாக உனக்கு காரும் கொடுக்க முடியாது, லைசன்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க.